என்னோட 10th 12th போர்டு எக்ஸாம்ஸில் கூட இவ்வளோ டைமிங் ஃபாலோ பண்ணி நர்வஸாக நான் வந்து எக்ஸாம்ஸ் பண்ணது கிடையாது. பட் இந்த கிளைண்ட்டுக்கு இன்னைக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் மொபைலில் ரிமைண்டர் வச்சு அவ்வளோ நர்வஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் நமக்கு வெரி ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருந்தாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா மார்னிங் வந்து நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து பிரைடுக்கு இருந்ததுனால நமக்கு 12 o'clock தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுது. ஸ்டார்ட் பண்ணதுமே சொல்லிட்டாங்க, ஈவினிங் நீங்கள் வந்து எனக்கு ஒரு 5:30 to 6 நீங்கள் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, நாங்கள் 6க்கு ஷார்ப்பாக மண்டபத்துக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்மியாக தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ஸும் சிம்பிளாக தான் எடுத்திருப்பாங்கன்னு நினச்சேன். டிசைன்ஸ் அவங்க காட்டினதும் தான் எனக்கு தெரிஞ்சுது. அவங்க எடுத்திருக்கிறது நார்த் இந்தியன் பேட்டர்ன். ஸோ மல்டிபிள் பீகாக்ஸ், எலிஃபென்ட், எலிமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஸோ கண்டிப்பாக எனக்கு இது வந்து 6 hours நீங்கள் கொடுக்கணும் நிவேதா அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. ஒரு 4 to 4.5 hours உங்களால் என்ன முடியுதோ பண்ணுங்கள், நீங்கள் கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க எப்படி எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவுட்புட் கொடுத்துருந்தேன். ஸோ ஃப்ரண்ட் ஹேண்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இன்பிட்வீனில் என்னோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெக்ஸுக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. அவங்க 2 சிம்பிள் டிசைன் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கையெல்லாம் முடிச்சுட்டு நான் டைமிங் பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 5:46. ஸோ அவங்க என்ன டைமுக்கு எதிர்பார்த்தாங்களோ அந்த டைமுக்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ தேங்க்யூ நிவேதா, என்னை ட்ரெஸ் பண்ணி அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் பிக் டேக்கு புக் பண்ணதுக்காக. ஸோ நீங்களும் இந்த மாதிரி மெஹந்தி அண்ட் நெயில்ஸ் பண்ணிக்கணும்னா டச் வித் மாடர்ன் மைலாஜி.